இன்று நாம் கேட்கப் போவது முருகப்பெருமானின் ஒரு விசேஷமான திருவிளையாடல். ஆட்டுக்கடா எவ்வாறு அவரது தெய்வ வாகனமாயிற்று? பிரம்மபுத்திரர் நாரதர் இந்த உலகின் நலனுக்காக பல யுகங்கள் நிறைவுறும் வண்ணம் ஒரு தீவிர யாகம் செய்ய முடிவு செய்தார். பரமசிவனை மகிழ்விக்கும் ஹோமம், தேவர்களின் அனுக்கிரகத்துடன் நடக்கும் யாகம், ஏராளமான முனிவர்கள், வேத விற்பனர்கள் மேருமலையை ஒளிரச் செய்தனர். நெய் ஆகுதிகள், வேத மந்திரங்கள், விண்மீனும் கேட்ட வண்ணம் அலங்கரிக்கப்பட்ட ஹோமம். நாரதர் மகிழ்ச்சி. ஆனால் அந்த யாகம் உலகமே மறந்து போகும் ஒரு ஆச்சரியமான திருவிளையாடலுக்குத் துவக்கம் என்பதை யாருக்கும் தெரியாது. திடீரென ஹோமகுண்டம் கொந்தளித்தது. விண்ணை உலுக்கும் ஒரு சப்தம். ஹோமகுண்டத்திலிருந்து கொடூரமான ஒரு ஆட்டுக்கடா, வளைந்த கொம்புகள், கனல் பாயும் கண்கள், மலையளவுக்குப் பெரிதான சரீரம். அடி இடும்போது மண்ணே நடுங்கியதாம். அந்த ஆட்டுக்கடா சீறி தூண்களை இடிக்க, அஷ்டதிக்கின் யானைகளை தரையில் வீழ்த்தி அரக்க நடனமாடியது. தேவர்கள் அச்சத்தில் நடுங்கினர். முனிவர்கள் உயிர் தப்ப கணக்கில்லாமல் ஓடினர். நாரதருக்கே பயம். எங்கே தவறு நடந்தது என்ற குழப்பம் ஆட்டுக்கடா நாகலோகத்தை நாசம் செய்தது. விண்வெளியை புயலாய் கலைத்தது. சூரிய சந்திரரும் பின்வாங்கினர். மக்கள் அலறல், இரத்த வெள்ளம். அனைவரும் ஓடி கைலை மலையை நோக்கி, முருகா சரணம் எனக் கூவினர். கைலை மலை சிகரத்தில் கந்தபுரி எனும் அற்புத நகரம். அங்கே செந்தில்குமரன் நவவீரர்களுடன் விளங்கினார். தேவர்கள் மண்டியிட்டு, ஆறுமுகா, எங்களைக் காப்பாற்று, ஆட்டுக்கடா அண்டத்தையே அழிக்கிறது என புலம்பினர். முருகன் கருணை நிறைந்த கண்களால் பார்வையிடு. பயந்திருந்த அவர்கள் மனம் பூ மாலை போல் மலர்ந்தது. தாய்மாரின் சிரிப்பாய் முருகன் வழிகாட்டினார். அஞ்சாதீர், உங்கள் துயர் எனது பொறுப்பு. அருகில் நின்ற வீரவாகுதேவரை நோக்கி, அந்த ஆட்டுக்கடாவை அடக்கி இங்கே கொண்டு வா என்று வீர உத்தரவு. வீரவாகுதேவர் இடிபோல் பறந்து புறப்பட்டார். ஆட்டுக்கடா இப்போது சத்தியலோகத்திற்குள் நுழைந்து பிரம்மனையே அச்சமறையச் செய்தது. அந்த வினாடி வீரவாகுதேவர் பாய்ந்து வந்தார். ஆட்டுக்கடா புயலாய் சீறிப் பாய்ந்தது. அரிய ஹத்த வீரன் வீரகர்ஜனை புரிந்தார். ஒரு கணத்தில் அதன் கூரிய கொம்பை பிடித்து வளைத்து முருகன் முன் இழுத்து வந்தார். அரக்கனாயிருந்த ஆட்டுக்கடா முருகன் முன் பசுவாய் மண்டியிட்டது. திருமுகத்து சிரிப்பு மலர முருகன் ஆட்டுக்கடா மீது ஏறினார். அவர் கையின் அற்புத ஸ்பரிசமே அரக்கத்தின் அகந்தை நீராய் உருகியது. வாய் நுரை கக்கியது. உடல் நடுங்கியது. ஆனால் ஞானம் பிறந்தது. தெய்வத்தின் திருவடியில் நிலையான இடம் கிடைத்தது. அந்த பொழுதிலிருந்து ஆட்டுக்கடா தெய்வ வாகனமாயிற்று. முருகன் புன்னகையுடன், நாரதரே, ஒரு யாகம் செய்தீர், ஆனால் அதன் பலன் 100 யாகத்தின் பலனே என்று அருளுரைத்தார். பேரழிவு முடிந்தது. சேதமடைந்த உலகங்கள் மறு உயிர் பெற்றது. தேவர்கள் களி கூறினர். யாகம் பூர்த்தி. பூமழை பொழிந்தது. அந்த நாள் முதல் முருகன் ஆட்டுக்கடா வாகனர் என்ற திருநாமம் பெற்றார். ஓம் சரவண பவ. இத்தகைய தெய்வீக கதைகளை தொடர்ந்து கேட்க டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.